பாருங்க. கூற்று ஏ, நாள்தோறும் விருந்தினரை போற்றி காப்பவனின் இல்வாழ்க்கை வறுமையால் துன்பமடைந்து கெட்டுப் போகும். காரணம் ஆர் பாருங்க. விருந்தோம்பல் செய்வதால் ஒருவனுடைய செல்வம் குறைந்து போகும். மேற்கண்ட கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்க. கூற்று ஏ பாருங்க. நாள்தோறும் விருந்தினரை போற்றி காப்பவனின் இல்வாழ்க்கை வறுமையால் துன்பமடைந்து கெட்டு போகும். இது பார்த்தோன்னா சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேவா? என்ன தப்புன்னு பாருங்க. நாள்தோறும், ஓகேவா, நாள்தோறும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னா போற்றி அவங்கள கவனிச்சாலும் உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் பார்த்தோன்னா என்ன வராது, வறுமையால் துன்பம் அடையாது. ஓகேவா? துன்பம் அடைஞ்சு கெட்டு போவாது. ஓகே, வறுமையால் துன்பம் அடைஞ்சு கெட்டு போவாது. ஓகேவா? அதுதான் பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறார். கெட்டு போவதில்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கெட்டு போகும்னு கொடுத்துருக்கேன். அப்போது இது பார்த்தோன்னா தப்பாக இருக்குது. ஓகேங்களா? நாள்தோறும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வந்தாலும் கூட நீ கவனித்து பார்த்துக்கினாலும் உன்னோட இல்லற வாழ்க்கையில் பார்த்தோன்னா என்ன பண்ணது, வறுமையால் துன்பம் அடையாது. ஓகேவா? அதுதான் பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறார். காரணம் ஆர் பாருங்க. விருந்தோம்பல் செய்வதால் ஒருவனுடைய செல்வம் குறைந்து போகும். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. விருந்தோம்பல் செய்யறதுனால ஒருவனுடைய செல்வம் பார்த்தோன்னா எப்போதும் குறைந்தே போகாது. அதுதான் பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? இந்த குறளில் சொல்ல வரதே அதுதான். விருந்தோம்பல் செய்யறதுனால நாள்தோறுமே நீ விருந்தோம்பல் செய்கிறதுனாலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பார்த்தோன்னா அழிந்து போகாது அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. அழிந்து போகாது, குறைந்து போகாதுன்னு தான் சொல்கிறாரு. ஓகேவா? குறைந்து போகும்னு சொல்லலை. அப்போ கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தோன்னா இதற்கான